Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோவில் நாம சர்ச் கன்சோல் அப்படின்னா என்ன, இதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட வெப்சைட்டுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும், அப்புறம் எப்படி இந்த சர்ச் கன்சோலை நம்மளோட வெப்சைட்டுக்கு இன்டிகிரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கூகுள் சர்ச் கன்சோல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீயாகவே தராங்க. ஸோ இந்த சர்ச் கன்சோலை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வெப்சைட்டை மானிட்டர் பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணலாம், அப்புறம் ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். இன்கேஸ் ஏதாச்சும் உங்களோட வெப்சைட்டில் இண்டெக்ஸிங் இஷ்யூ இருக்குது, இல்லைனா மொபைல் ரெஸ்பான்சிவ்னஸ் இஷ்யூ இருக்குது, இல்லைனா ரீசெண்டாக வந்த கூகுள் அல்காரிதம் அப்டேட்ஸ்க்கு உங்களுடைய வெப்சைட் வந்து சப்போர்ட் ஆகல அப்படின்னும் போது அது எல்லாமே இங்கே நோட்டிஃபை பண்ணுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் சேஞ்சஸ் பண்ணும்போது அந்த இஷ்யூவை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற எல்லா பேஜஸும் இண்டெக்ஸ் பண்ணி சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் உங்களோட வெப்சைட்டோட லிங்க் ஆகிருக்கிற ஸ்பாமி பேக்லிங்ஸ் எல்லாமே இந்த சர்ச் கன்சோலை யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம டெக்னிக்கல் எஸ்இஓட செக்லிஸ்ட் பார்த்துருந்தோம். ஸோ அதில் ஒரு பாயிண்ட் வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தேன், அதாவது டிசர்வ் பேக்லிங்ஸ். நீங்க உங்களோட வெப்சைட்டுக்கு நிறைய பேக்லிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஸோ ஓவர் பீரியட் நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற பேக்லிங்ஸ் இருக்கிற டொமைன் ஒரு ஸ்பாமி பேக்லிங்ஸா கூகுள் கன்சிடர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ப உங்களுடைய டொமைன் அத்தாரிட்டி கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க லிங்க் பண்ணிருக்கிற பேஜ்க்கான ரேங்கிங்கை கம்மி பண்ணிடுவாங்க. ஈவன் இதை உங்களுடைய காம்படிட்டர் கூட உங்களுடைய வெப்சைட்டை ஸ்பாமி பேக்லிங்ஸ் இல்லைனா பிளாக் லிஸ்ட் பண்ண வெப்சைட்ல பேக்லிங்க் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை நீங்க மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான கேசஸ்ல இந்த டிசர்வ் டூலை யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அடுத்து இந்த கூகுள் சர்ச் கன்சோல் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர், அப்புறம் வெப்சைட் ஓனர்ஸ், அப்புறம் எஸ்இஓ ப்ரொஃபஷனலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க எல்லாமே அவங்க ஒர்க் பண்ணுற வெப்சைட்டோட பர்ஃபார்மன்ஸ் டே பை டே எப்படி சர்ச் என்ஜினில் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத இந்த டூலை யூஸ் பண்ணி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஒரு கிளியரான பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த கூகுள் சர்ச் கன்சோல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா வெப்மாஸ்டர் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த கூகுள் சர்ச் கன்சோல் டூலோட யூசஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸிங் ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ ஏதாச்சும் ஒரு பேஜ் உங்களுடைய வெப்சைட்ல ரேங்க் ஆகல அப்படின்னா அதை ரீஇண்டெக்ஸ்க்கு நம்ம ரிக்வஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய பேஜ் சீக்கிரமா சர்ச் என்ஜினில் அப்பியர் ஆகும். அப்புறம் உங்களோட வெப்சைட்ல எந்த பேஜ் ஹையஸ்ட் டிராஃபிக் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஈவன் ஒவ்வொரு பேஜ்க்குமான டிராஃபிக் எவ்வளோ இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் உங்களுடைய வெப்சைட்கான ரிசல்ட்ஸ் சர்ச் என்ஜின்ல எத்தனை முறை அப்பியர் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம இந்த சர்ச் கன்சோல்ல தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு இம்ப்ரெஷன் கிடைச்சிருக்கு அப்படின்றத நீங்க டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் எந்த கீவேர்டுக்கு அதிகமாக உங்களுடைய வெப்சைட் வந்து சர்ச் ரிசல்ட்ஸ்ல அப்பியர் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் உங்களோட வெப்சைட்ல ஹையஸ்ட் டிராஃபிக் கிடைக்கிற கீவேர்டு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்க நிறைய கீவேர்டு வந்து உங்களோட வெப்சைட் யூஸ் பண்ணிருப்பீங்க. அதுல எந்தெந்த கீவேர்டுக்கு எவ்வளவு கிளிக்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் எந்தெந்த கண்ட்ரில உங்களோட வெப்சைட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நீங்க கண்ட்ரி வைஸா கம்பேர் பண்ண முடியும். அப்புறம் உங்களோட வெப்சைட்ல எந்த பேஜ் இன்னும் சர்ச் என்ஜின் அப்பியர் ஆகல, அதாவது இண்டெக்ஸ் ஆகல அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அதுக்கான ரீசன் என்னன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இன்கேஸ் உங்களோட வெப்சைட்ல ஏதாச்சும் மொபைல் யூசபிலிட்டி இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அதையும் இங்க நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதையும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட வெப்சைட்டுக்கு டோட்டலா எத்தனை பேக்லிங்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத இந்த சர்ச் கன்சோல்ல நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பேசிக்கா உங்களோட வெப்சைட்டுக்கு சர்ச் என்ஜின் ரிலேட்டட் இஷ்யூ ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த சர்ச் கன்சோல்ல அது உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு சர்ச் கன்சோல் அப்படின்னா என்ன, இந்த டூல்ல நம்ம எந்த மாதிரியான இஷ்யூ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி வாங்க இப்போ எப்படி இந்த சர்ச் கன்சோல்ல நம்மளோட வெப்சைட்டுக்கு செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு நான் ஜஸ்ட் கூகுள் போறேன். இங்க கூகுள் சர்ச் கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் தேடி இருக்கேன். ஸோ இதில் வர்ற ஃபர்ஸ்ட் லிங்கவே நீங்க கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல இம்ப்ரூவ் யுவர் பர்ஃபார்மன்ஸ் ஆன் கூகுள் சர்ச் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் நவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. வெல்கம் டு கூகுள் சர்ச் கன்சோல் அப்படின்ற ஒரு லேண்டிங் பேஜுக்குள்ள வரும். இங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மெத்தட் உங்களுக்கு வெரிஃபை பண்ண கொடுப்பாங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா டொமைன், இன்னொன்னு URL ப்ரீஃபிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா DNS வெரிஃபிகேஷன் மூலியமா தான் உங்களுடைய டொமைன் ஓனர்ஷிப்பை நீங்க வெரிஃபை பண்ண முடியும். ஸோ இதுக்கு நீங்க உங்களுடைய டொமைனை எங்க வாங்கியிருக்கீங்களோ அங்க DNS கோட போட்டு நீங்க உங்களுடைய டொமைனை வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான மெத்தட். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா URL ப்ரீஃபிக்ஸ். இங்கே நம்மளுக்கு மல்டிபிள் வெரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் வந்து தராங்க. அதாவது ஃபைல் அப்லோட் மூலிமா நீங்கள் உங்களுடைய டொமைன் ஓனர்ஷிப்பை வெரிஃபை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹெடர் செக்ஷனில் ஸ்கிரிப்ட் கோட போட்டு உங்களுடைய டொமைனை வெரிஃபை பண்ணலாம். அப்புறம் DNS மூலிமா வெரிஃபை பண்ணலாம். இன்னைக்கு நாம யூஸ் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த URL ப்ரீஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நான் blog.simplifiedelearning.in அப்படின்ற ஒரு சப்டொமைனை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது நம்மளுடைய மெயின் வெப்சைட். இதில் blog அப்படின்றத நான் சப்டொமைனா போட்டிருக்கேன். அதாவது blog.simplifiedelearning சொல்லிட்டு சப்டொமைன் பிளஸ் மெயின் டொமைன் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதனால நான் ஃபாலோ பண்ணுறத நீங்க உங்களுடைய மெயின் டொமைனுக்கு ஃபாலோ பண்ணிக்காங்க. இப்போ இந்த லிங்க் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். அடுத்து கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. இந்த இடத்துல 5 மெத்தட் வந்து உங்களுக்கு தருவாங்க உங்களுடைய டொமைன் ஓனர்ஷிப்பை வெரிஃபை பண்ண.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா HTML ஃபைல் அப்லோட். ஸோ இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக உங்களுடைய ரூட் ஃபோல்டரில் அப்லோட் பண்ணணும். ஸோ இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. அடுத்து செகண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா HTML கோட உங்களுடைய ஹெடர் செக்ஷனில் யூஸ் பண்ணணும், அதாவது மெட்டா டேட்டாவை. அடுத்து கூகுள் அனாலிட்டிக்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய கூகுள் அனாலிட்டிக்ஸை உங்களோட வெப்சைட்டில் வெரிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுடைய கூகுள் சர்ச் கன்சோலை வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து கூகுள் டேக் மேனேஜர். ஸோ நீங்கள் கூகுள் டேக் மேனேஜர் ஆல்ரெடி இன்டிகிரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கோடை வச்சியும் நீங்கள் சர்ச் கன்சோலை வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து டொமைன் நேம் ப்ரொவைடர். உங்களோட டொமைனை நீங்கள் எங்கே வாங்கியிருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம 2 மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் அப்லோட், ரெண்டாவது HTML டேக். ஸோ இந்த டேக்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய கோடுக்கு போகிறேன். இந்த இடத்துல ஹோம் பேஜில் ஹெடர் செக்ஷனுக்குள்ளே நாம் இந்த கோடை போடணும். ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் சைட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே ரேண்டமான ஒரு சில கோட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஹெடர் செக்ஷனுக்குள்ளே போட்டுட்டு சேவ் பண்ணிடுங்க. அடுத்து இந்த ஃபைலை நாம் திரும்பவும் ஹோஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு நான் என்னோடய ஹோஸ்டிங் பேனலுக்கு போகிறேன். இங்கே அப்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய ஃபைலை திரும்பவும் அப்டேட் பண்ணுறேன். இப்போது அப்லோட் ஆகிடுச்சு. அடுத்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ண HTML ஃபைலை நம்மளுடைய ரூட் ஃபோல்டருக்குள்ளே போடணும். ஸோ அதுக்கு நான் என்னோட டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். இந்த ஃபைல் தான் அது. ஸோ இந்த இடத்துல நான் திரும்பவும் இதை அப்லோட் பண்ணுறேன். இங்கே நான் 2 மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் ஒரு மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணவே போதும். இப்போது இந்த இடத்துல வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய டொமைன் ஓனர்ஷிப்பை வெரிஃபை பண்ணியாச்சு. இந்த இடத்துல கோ டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய கூகுள் சர்ச் கன்சோல் கம்ப்ளீட்டாகவே செட்டப் ஆகிடுச்சு. இப்போ நாம் வெரிஃபை பண்ண மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் அப்லோட் மெத்தட். இன்கேஸ் நீங்கள் செகண்ட் மெத்தட் மெட்டா யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல செட்டிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் ஓனர்ஷிப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல HTML டேக் அப்படின்னு இருக்கும். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஜஸ்ட் வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செகண்ட் மெத்தடும் வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய ஓனர்ஷிப்பை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டொமைனை லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட மல்டிபிள் டொமைன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு இப்போ நம்ம ஃபாலோ பண்ண அதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணி எத்தனை டொமைன் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தெரியறதுக்கு மினிமம் ஒரு 2 to 3 days ஆச்சு ஆகும். இன்கேஸ் உங்களுடைய வெப்சைட் புது வெப்சைட் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஒரு 1 weekலேருந்து 2 week வரைக்கும் கூட எடுத்துக்கும். ஸோ இதில் பர்ஃபார்மன்ஸ், URL இன்ஸ்பெக்ஷன், சைட் மேப், அப்புறம் ரிமூவல்ஸ், பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், கோர் பிட்டல்ஸ், அப்புறம் செக்யூரிட்டிஸ் அண்ட் மேனுவல் ஆக்ஷன்ஸ், அப்புறம் லீகல் டூல்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். ஸோ இதில் நிறைய டூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம எப்படி இந்த கூகுள் சர்ச் கன்சோல் நம்மளோட வெப்சைட்டுக்கு செட்டப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் have a good day.